ஆசீர்வாதங்கள், சொல்ல முடியாத தெய்வ கிருபைகள், மறக்க முடியாத பலவிதமான பரிசுகள் எல்லாம் என் தேவன் என் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அதுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் பாத்திரம் அல்ல, கர்த்தர் தயவா எனக்காக இருந்திருக்கிறார். என் பிள்ளைங்களை தூங்க வைக்கும்போது நான் என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லி தூங்க வைப்பதுண்டு. இப்போ என் மகன் சொல்லுவா, அம்மா நீங்கள் வந்து இதை கதையாக எழுதணும், ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாவல் எழுதணும்மா அப்படின்னு சொல்லுவா. கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவருக்கு நன்றி. இந்த நாட்டுக்கு வரும் தகுதி இல்லாதவள் நான். என் துணைவர் மூலமாக இந்த நாட்டுக்கு என்னை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அதற்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, உடுக்க துணி இல்லை, எல்லாம் வல்ல தேவன் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் எங்கள் குடும்பத்தில் செய்து எல்லா காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தந்தார். அதுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு காரியம் நான் மறக்க முடியாது. ஏனென்றால் என் துணைவருடைய குடும்பத்தை இந்த நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்த அத்தை, சின்ன அத்தை குடும்பம் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவரை மனமாற அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்களுக்கு ஆயுசு நாட்களையும் கூட்டிக் கொடுப்பாராக. நான் பாற்ற நல்ல தேவா, நான் பாற்ற நல்ல தேவா, நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நான் பாற்ற நல்ல தேவா, நான் பாற்ற நல்ல தேவா, நான் பாற்ற நல்ல தேவா, நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நான்
ஜீவ நாட்களெல்லாம் என்னோடிருப்பேன் என்றீர். நான் பாத்திர நல்ல தேவா, நான் பாத்திர நல்ல தேவா, நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நான்